முதலமைச்சருடைய திட்டங்கள், முதலமைச்சருடைய சாதனைகள் ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய நலன் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் திராவிட மாடல் அரசை முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி வருகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது திராவிட மாடல் முன்னெடுத்திருக்கின்ற இந்த திராவிட மண்ணில் தொடர்ந்து வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தில் திமுக தான் தலைமையிலான கூட்டணிதான் மகத்தான முதலமைச்சர் மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேற ஏதாவது வெள்ளமலை கோயில் அதாவது சில அரசியல் கட்சிகள் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் முந்தைய ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் செய்த தவறு இன்று பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகி வெள்ளமலை கோயில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியாத அளவிற்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். கடந்த அதிமுக ஆட்சி 2019ஆம் ஆண்டுக்கு அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மிக தவறாக பல்வேறு குளறுபடிகளோடு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களால் 2019ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எந்த ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்டதோ, எந்த ஆட்சியில் நீதிமன்றத்தினுடைய அந்த தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் குளறுபடிகளாக தாக்கல் செய்யப்பட்டதோ அவர்களே அந்த பகுதி மக்களை சந்தித்து ஏதோ மீண்டும் அவர்கள் வந்தால் அவர்களை காப்பாற்றுவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு 19 வந்த அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இன்று வரை அந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத முதலமைச்சருடைய நல்லாசியோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம். இப்பொழுது நீதிமன்றம், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், வருவாய்த்துறை அலுவலர்கள் என தொடர்ச்சியாக பல்வேறு உத்தரவுகளை அவர்கள் பிறப்பித்திருக்கிற சூழலில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவினால் இந்த சூழல் ஏற்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அது 5 பிரிவுகளாக கோயில் லட்ச பிரிவு ஏற்கனவே அரசின் மூலம் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு மீண்டும் அந்த இடங்கள் கோயிலுடைய பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டவர்கள். இந்த ஆவணங்கள் எல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியில் அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறையின் சார்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குளறுபடி, அதனால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு மொத்தம் 5 வகையான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 3வது பிரிவுக்கு உச்சநீதிமன்றம் சென்று அந்த பகுதி மக்களுடைய உதவிகளோடு அவருடைய தேவைகளை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு 3வது பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான தீர்ப்பு பெற்று அவர்கள் அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். இப்போது 4வது பிரிவில் இருக்கக்கூடியவர்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தயாராகி இருக்கின்றார்கள். 2 தினங்கள் அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். எனவே அரசை பொறுத்தவரை அந்த பகுதி மக்களுக்கு, குடியிருக்கின்றவர்களுக்கு ஒரு சுமூக தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நோக்கம். ஆகையால் அரசை பொறுத்தவரை நான் இப்பொழுதும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், ஒரு குழு அமைப்பு. அந்த குழுவின் மூலமாக அந்த பகுதி மக்களுக்கு ஆவணங்களை பெற்று அதன் மூலம் ஆராய்ந்து யாருக்கெல்லாம் அந்த இடம் சொந்தம் என்பதெல்லாம் 3-4 பிரிவில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அரசு அவர்களுக்கான நிலத்தை ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கின்றன. ஆனால் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து நடைபெறுவதால் குழு அமைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். எனவே அந்த சம்பந்தப்பட்ட மக்களும் சரி, அரசும் சரி, நீதிமன்றத்தில் அதற்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறோம். நிச்சயமாக வெள்ளமலை பகுதி மக்களுக்கு முதலமைச்சருடைய பொருளாதார ஆட்சியில் உரிய தீர்வு எட்டப்படுவதற்கு உரிய நடவடிக்கை நிச்சயம் நாங்கள் எடுத்து வருகிறோம். நல்ல தீர்வு அவர்கள் எட்டப்படும். இதில் அரசியல் செய்கிறது யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறத திருடிட்டு கூட்டத்தோட நின்று கிடம் போகிறான்னு சொல்லணும். அந்த மாதிரி சில பிராடு 420 441 ரோட்டில் ஜெயிச்சவங்கலாம் 420 தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மக்களை சந்தித்து ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு அது இருக்கும்போது செய்யலையா, இனி நாங்கள் வந்தால் திரும்ப நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு உறுதி சொல்கிறாங்க. அவங்க செஞ்ச குளறுபடி, அவங்க செஞ்ச தவறுகள் இந்த மக்களுக்கு, கரூர் மக்களுக்கு அந்த 5 ஆண்டு காலம் எந்தவித நன்மையும் இல்லாமல் கரூர் வளர்ச்சி பெறாமல் ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போலத்தான் அந்த வெள்ளமலை பகுதி மக்கள் குடியிருப்பவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்ட காலம் என்று சொன்னால் கடந்த அதிமுக ஆட்சியில் முழுவதுமாக அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தீர்வு காணக்கூடிய முயற்சிகளை திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் வழிகாட்டுகளோடு எடுத்து வருகிறோம். தொடர்ந்து உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் சொல்லி உயர் அதிகாரத்தில் எடுத்து சொல்லி அதற்கான முயற்சிகளை
உங்களுக்கே தெரியும் அது எப்போ ஆர்டர் பண்ணுறது, நீதிமன்றம் எப்போ உத்தரவு பண்ணுறது. அந்த உத்தரவு போடுறதுக்கு யார் காரணம், யார் ஆவணங்களை தாக்கல் செஞ்சது? அப்போ சூரிய பிரகாஷ் பிஆர் பண்ணுறாரு. அப்போ அறநிலைத்துறையும் அந்த வருவாய்த்துறை அலுவலரும் சேர்ந்து தாக்கல் செய்த ஆவணங்கள் தான் பல்வேறு குளறுபடிகளால் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் இப்பொழுது நீதிமன்றத்தில் ஒரு பெரும்பிழையாக நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான சூழலை உருவாக்கியிருக்கின்றன. எனவே அந்த தவறுகளை சரி செய்வதற்கு, அவர்கள் செய்த தவறுகளை சரி செய்வதற்கு அரசு ஒரு குழு அமைப்பை தயாரிக்கிறது. அதுவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே அது நீதிமன்றம் உத்தரவு வழங்க வேண்டும். குழு அமைத்து அவர்களுக்கான நீதிமன்றத்தினுடைய தேவைகள் என்ன, மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, யாருக்கு அரசு நிலம் கொடுக்கிறது, யாருடைய நிலங்களை எடுக்கிறது, இதுதான் அதனுடைய தேவை. அதையால நான் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக சொல்லணுமா, யார் கடந்த ஆட்சியில் பொறுப்பில் இருந்தாங்களோ, யார் கடந்த ஆட்சியில் அந்த தவறுகளை செஞ்சாங்களோ, யார் அவர்களை அந்த மக்களை சந்தித்து நாங்கள் வந்தால் காப்பாற்றுகிறோம் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் பின்னணியில் இருந்து அந்த வழக்கை தாக்கல் செய்தவர்களுக்கு பல்வேறு வழிகளிலே உதவிகளை செய்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் புரியும் நினைக்கிறேன். அந்த வழக்கை தாக்கல் செய்தவருக்கு எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும், மக்களிடத்தில் ஒரு வெறுப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் கேட்கிறேன். அந்த ராதாகிருஷ்ணன் வழக்கு தாக்கல் பண்ணார்ல, கரூர் தொகுதியில் மட்டும்தான் கோயில் நல்லா இருக்கா? தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே இல்லையா? ஏன் கரூர் தொகுதியை மட்டும் குறி வச்சு பண்ணணும்? கரூர் தொகுதியில் வெண்ணமலையும் கரூரை மட்டும் ஏன் குறி வச்சு பண்ணணும்? அதனுடைய உள்நோக்கம் உங்களுக்கு புரியுதா? யார் அவங்களுக்கு பின்னணியில் இருக்கா, யார் அவங்களுக்கு பொருள் உதவி செய்கிறா, யார் பின்னால் இருந்து இயக்குறா அப்படிங்கிறது அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கரூர் மக்களுக்கு அது தெரியும், வழக்கு நடத்துறவங்களுக்கு அது தெரியும். அதனால் அந்த ராதாகிருஷ்ணன் இயக்கி வரக்கூடியவர்களே கரூரை சார்ந்திருக்கக்கூடிய அதிமுக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் கடந்த 5 ஆண்டுகளும் முந்தைய ஆட்சியிலே பொறுப்பிலே இருந்தவர்கள் தான் அவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவையான உதவிகளை செய்வதோடு வழக்கை தாக்கல் செய்வதற்கான அனைத்து வகையிலும் அவரோடு துணை நிற்கின்றார்கள். ஒரு பக்கம் பிள்ளையை கிள்றாங்க, ஒரு பக்கம் கொண்டுறாங்க. இந்த பக்கம் பண உதவி செஞ்சு வழக்கு தாக்கல் செய்ய எல்லா வேலையும் செய்கிறாங்க. இந்த பக்கம் மக்களை சந்தித்து நாங்கள் வந்தால் உங்களுக்கு தீர்வு காண்றோன்னு சொல்கிறோம். எதற்காக? இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக ஏதோ இப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்கினால் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றார்கள். மக்களுடைய எண்ணம், நம்ம பல ஆண்டுகளாக குடியிருக்கிறோம், தலைமுறையாக இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின சொத்து அதை காப்பாற்ற வேண்டும் என்பது அவருடைய மக்களுடைய எண்ணங்கள். அதை அரசு கூட நின்று, நானும் கூட நின்று நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வேண்டும். நான் கேட்குற கேள்வி கேட்டதானே, ராதாகிருஷ்ணன் கரூர் மட்டும் தான் தெரியுமான்னு கேட்குறேன், இல்லை கரூர் தொகுதி மட்டும் தான் தெரியுமான்னு கேட்குறேன். தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இல்லையா, இல்லை வேற எங்கெங்கெல்லாம் இல்லையான்னு கேட்குறேன். ஏன் அது இங்கே மட்டும் புரிய வச்சு போறோம்னா அப்போ யார் இயக்குறோம், அதை யார் இயக்குவோம், அவருக்கு உதவி செய்கிறது யாரு, இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் ஒரு நல்ல தீர்வு.